உண்மையிலே நான் பிக் பாஸில் இருக்கிறப்போ நீ தேட்டரில் போய் வெந்து தணிந்தது காடுன்னு போய் குரல் கொடுத்துருந்துருக்கா. வெந்து தணிந்தது காடு. அப்போ அங்கே உள்ளவங்களாம் உன்னை காடி தூப்பி அப்புறம் ஓப்பனிங்கில் சொன்னேன் எஸ்டிஆரின் 10 தலை கூல் சுரேஷ் சொட்டத்தலைன்னு. எஸ்டிஆரின் 10 தலை நம்ம கூல் சுரேஷ் சொட்டத்தலை. வந்து கூல் சுரேஷ் இவங்க வந்து குரல் கொடுத்து எஸ்டிஆர் சாருக்கு வந்து ஒரு படமோ 2 படமோங்கிறது கம்மியாகி இப்போ கூல் சுரேஷுக்கு வந்து அவருக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 4-5 படம் வந்துட்டுருக்கு. எஸ்டிஆர் அவருக்கே படம் கம்மியாக வருது அப்படின்னு. அப்படி இல்லை, கூல் சுரேஷுக்கு 4-5 படம் இல்லை 40 படம் வருது. சரி, காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? லவர்ஸே வருது, அதுக்கு வந்து உங்களுடைய அதுக்கு காதல் பண்ணுறவங்கள தான்டா கேட்கணும். பெண்கள் வாடையே படாமல் வளர்ந்தவங்க தான் அந்த கூல் சுரேஷ். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. பிப்ரவரி 14ஆம் தேதி வரும்போது அதுக்கு அடுத்த தேதியை சேர்த்து கிழிச்சிடும். அந்த பிப்ரவரி 14 கூட நான் கண்ணில் பார்க்க மாட்டேன். கிளிங்க ஏன்னா நீங்கள் அங்கே படத்தில் தான் ஒன்றும் கிழிக்கிறது இல்லை, இதுலையாவது கிழிச்சிருவேண்டாப்பா. ஒரு புது ரூட்டில் வந்து அது என்ன அறியாமலே புலிவாலை பிடிச்சி இன்னைக்கு இல்லைங்க சார். நீங்கள் உட்காந்து பேட்டி கொடுத்துருங்க. நீங்கள் புலிவால் பிடிச்சது எலிவால் பிடிச்சது கேட்கலிங்க சார். அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ண முடியாமல் அவர் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்து டேட் இல்லாத நடிக்கிற கூட்டின்னு வந்து நடிக்க வைக்கிறீங்களா, அவர் என்ன பண்ணுவார்? அவர் இஷ்டத்துக்கு வருவார், அவர் இஷ்டத்துக்கு போவார். அப்போ நீங்கள் கஷ்டப்பட தான் வேணும். ரிஃப்ளெக்ட் டாக் நிகர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாங்கள் யார் ரோட்டில் நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாடே வந்து பரபரப்பாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் கூல் சுரேஷ் சார் வராரு. அவருக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கையில் வந்து மாலை வச்சுருக்கோம், சால்வை வச்சுருக்கோம். இப்போ வந்து தலைவர் வந்தோடனே நாங்கள் மாலை போட்டுருவோம். வந்துட்டுருக்காரு, ஆந்தவேன்னு சொல்லியிருக்காரு. ரைட்டியா ரசிகர் மன்றம் வச்சுருக்காங்க சாருக்கு. நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்களோ? ஆமாம், ரொம்ப பேர் வெயிட் பண்ணுறாங்க. வரவங்க மாநாடே நடக்கும். தலை வந்துட்டாரியா. சாராட்டோ வருவான்னு பார்த்தாக்க சிம்பிளாக எளிமையாக காரில் வந்திருக்காரு சார். என்ன மாலை சார், இந்த மனசுனால தான் சார் வளர்ந்து வந்திருக்காரு. சால்வை ரிஃப்ளெக்ட் டாக் நிகர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரின் 10 தலை நம்ம கூல் சுரேஷ் சொட்டத்தலை சார். வணக்கம் சார். வணக்கம். தப்பாக நினச்சி சும்மா ஒரு காமெடிக்காக சொன்னோம், எதுவும் நினச்சிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அதை மாதிரி மக்கள் வந்து உங்களை அதை மாதிரி விமர்சனம் பண்ணி தான் நீங்கள் அந்தளவுக்கு வளர்ந்து வந்தீங்க. அதனால் மக்களுக்காக ஒரு காமெடிக்கு தான் சொன்னேன். இப்போது ரீசெண்டாக வந்து மூவி வந்து வடக்குப்பட்டி ராமசாமிங்கிற படம் ரீசெண்டாக போயிட்டுருக்கு. இப்போது அந்த அழைப்புதல் எப்படி வந்துச்சுங்க சார்? சந்தான சார் மூலயமா வந்துச்சா இல்லை டைரக்டர் மூலயமா வந்துச்சுங்களா? முதல்ல தம்பி காத்து கருப்பு நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்காங்க சார். ரொம்ப சந்தோஷம். இல்லை உண்மையிலேயே இப்போ நீ சொன்னல உங்கள் புண்ணியத்தில் என்ன, உண்மையிலே நான் பிக் பாஸில் இருக்கிறப்போ நீ தேட்டரில் போய் வெந்து தணிந்தது காடுன்னு போய் குரல் கொடுத்துருந்துருக்கா. வெந்து தணிந்தது காடு. அப்போ அங்கே உள்ளவங்களாம் உன்னை காடி தூப்பி அப்பா இது வந்து அவரோட டைலாக்கு, நீ அவரை பார்த்து காப்பி அடிச்சுக்கிறியான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டா? அவங்க சொன்னதுலேயும் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா உன்னோட இண்டிவிஜுவாலிட்டி நீங்கள் காட்டணும். ஓகே, புரியுதா? அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும் இல்லையா, அதை காட்டினா தான் வெளிப்படுத்த முடியுமா. நிறையா பேர் அதே மாதிரி பண்ணவங்க அவங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சில் போயிடுவாங்க. அதனால் அது உன்னோட திறமை என்னவோ அது காட்டணும். அப்புறம் ஓப்பனிங்கில் சொன்னேன் எஸ்டிஆரின் 10 தலை கூல் சுரேஷ் சொட்டத்தலைன்னு. அதுவும் எனக்கு மக்களாக கொடுத்த பட்டம்தான். இப்போது என்னோடய தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு எல்லோரும் கொஞ்சம் வலிய விடு அப்படின்னு அது ஒரு டைலாக் போட்டேன். அதுக்கப்புறம் வெந்து தணிந்தது காடு எப்படி
வெந்து தணிந்தது காடு, ரிஃப்ளெக்ட் டாக்குக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு ஒரு வசனம் போட்டான். அதுக்கப்புறம் எஸ்டிஆரின் 10 தலை, என் தலைவன் எஸ்டிஆர்னா கெத்து தலைன்னு ஒரு வசனம் போட்டான். அப்போ மக்கள் வந்து என்ன கலாய்க்கிறதா நினச்சி எஸ்டிஆரின் 10 தலை, கூல் சுரேஷ் சொட்டத்தலை அப்படின்னாங்க. அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். ஏன்னா இப்போ ஒரு 5 கோடி சம்பளம் வாங்குகிற ஹீரோ கூட என்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு எனக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஒரு வேலை இருக்குமோ அப்படின்றப்போ அந்த ரசிகர்கள் என்னை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க இல்லையா? அதனால் என்ன பட்டம் கொடுத்தாலும் அது ஒரு சந்தோஷம். தம்பி, நீ மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துனதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ வந்து கேள்வி கேட்டா இந்த மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு. சந்தானத்தினால தான் அந்த படம் கிடச்சிது. சந்தானம் தான் டேரக்டர் கார்த்திகேயன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இதில் ஒரு கேரக்டர் ஒன்று நண்பனுக்கு எதனா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு முக்கியமான கேரக்டர் அதில் கொடுத்து எவனும் கூழ் அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. படம் பார்த்தாச்சா? பார்த்தேங்க சார். திருத்துன்னு முழிக்கிறத பார்த்தா சார் நான் உங்களுக்காக போய் பார்த்தேன் சார். சரி, ஓகே, சூப்பர். அதில் வந்து நீங்கள் அந்த ஒரு பொண்ணை வந்து காதலிப்பீங்க. ஆமாம் அந்த காதலில் வந்து இன்னொருத்தவங்க வந்து காதலிச்சு இழுத்துட்டு ஓடுவாங்க. அதெல்லாம் ஆமாம் 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 எல்லாத்தையும் பார்த்தேன். அதனால் நல்ல பேர். நான் ஒரு 150 படங்கிட்ட நடிச்சிருந்தாலும் இன்றைக்கி சினிமாக்காரங்க மோஸ்ட்லி இப்போ அவ்வளோ ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த படத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணி டைரக்டர், ப்ரொடியூசரு, அசிஸ்டன்ட் டைரக்டர், மேனேஜரு எல்லோரும் ஃபோன் பண்ணி சார் படம் பார்த்தேன், நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுத்தினாங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீ போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ வந்துங்க சார், இப்போது வடக்குப்பட்டி ராமசாமி படத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்கீங்க. குத்து படமாக எஸ்டிஆர் சார் கூட குத்து படமாக இருக்கட்டும், தனுஷ் சார் கூட திருடா திருடி படமாக இருக்கட்டும், அப்போலாம் இல்லாத ஒரு கூல் சுரேஷ் அவங்க இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து தன்னை வந்து ஒரு பெருசாக பார்க்குற அடையாளப்படுத்தும். அதுதான் எல்லாம். நான் தான் இன்னமும் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும். எனக்கு நானே புலிவாலை பிடிச்சிட்டேன்னா என்னன்றது தெரில. அதை பிடிச்சாச்சு, நீ அதை விட்டுறாமல் பிடிச்சிட்டு அப்படியே மேலும் மேலும் போனோம். அதுக்கு காரணம் வந்து என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான். அவரால் தான் இன்றைக்கி நான் நம்ம ரிஃப்ளெக்டில் வந்து உட்காந்துருக்கேனாக்கா அதுக்கு எஸ்டிஆர் காரணம். இன்னொரு காரணம் என் நண்பன் சந்தானம். ஸோ இவங்க 2 பேர் என் இரு கண்கள். அவங்க இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த சேனலில் வந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கோம். 3வது காரணம் இந்த சேனல் ஓனர். உங்களுக்கு பழைய அந்த படத்தில் இல்லாதது இதில் என்ன சார் இருக்குது? இதில் முன்னாடி பண்ணியிருக்கீங்க, முன்னாடியே வந்து வெள்ளித்திரையில் வந்துட்டீங்க. அப்போது இல்லாதது இப்போ என்ன? அதான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் படம் நடிப்பேன், அதில் எனக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும். பட் இதில் வந்து நடிப்புக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது. இதில் அதுலேயும் இருக்குங்களா சார்? குத்து படத்துலலாம் நீங்கள் அந்த சீன் வந்து ரொம்ப இதாக. ஆமாம் 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 அதான் நான் தான் சொல்கிறேன். நான் நடிக்கிற படத்தில் ஒரு சீனாக இருந்தாலும் அந்த சீனில் நான் ஸ்கோர் பண்ணிடுவேன். அது படம் பார்த்துட்டு வரவங்க சொல்லுவாங்க. இல்லை, அது நடிப்பில் மட்டும் இல்லைங்க சார், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஸ்கோர் பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம். டிஆர் சார் கூட இருந்தாலும் மைக் இங்கே வச்சுட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பின்னாடி இருந்து ஸ்கோர் பண்ணுறீங்க. ஆமாம், அதுதான் நம்ம வந்து ஒரு கலைஞர் இருக்கு. அது வந்து ஸ்கோர் பண்ணுறது இல்லை, அது வந்து என்னை அறியாமலே வருது. என்னுடைய தலைவனை பார்த்து யாருன்னா ஒருத்தர் ஒரு தவறான இது சொல்லும்போது அதை நம்மளை அறியாமலே பொங்கி வர்றது தான் அது. ஆனால் அந்த பொங்கல் வந்து தலைவரை பார்த்து நீங்கள் அதிகமாக பொங்குறத பார்த்து அதிகமாக பொங்கி பொங்கி தேட்டர் வாசலில் வந்து எஸ்டிஆர் அவங்களோட வந்து அவங்கள ரொம்ப பிடிக்குமா, இல்லை வந்து உங்களுடைய ப்ரொமோஷனுக்காக நீங்கள் போகிறீங்களா? அதாவது ஒரு குழந்தைய வந்து அவங்க அம்மா பார்த்தவொன்னே மகனே அப்படின்வாங்க. அந்த குழந்தை வந்து அவங்க அம்மாவை பார்த்தவொன்னே அம்மா அப்படின்னா இல்லையா? இது வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி வரதில்லை, காசு கொடுத்து அது வரதில்லை. அது தானாக ஒரு ஆசை பொங்கி வருது இல்லையா, அந்த சந்தோஷம். அதே மாதிரி தான் என் தலைவன் எஸ்டிஆருக்காக நான் போய் தேட்டரில் போய் குரல் கொடுத்து இப்போ நம்ம தொழிலே ப்ரொமோஷன் தொழில் ஆகிப்போச்சு. அப்படி இல்லைங்க சார், எனக்கு தெரிஞ்சு வந்து மக்கள் எப்படி பேசப்படுறாங்கன்னா, எஸ்டிஆர் சாருக்கு வந்து இப்போது வருஷத்துக்கு வந்து இப்போ ரீசெண்டான படங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் அப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கூல் சுரேஷ் இவங்க வந்து குரல் கொடுத்து எஸ்டிஆர் சாருக்கு வந்து 1 படமோ 2 படமோங்கிறது கம்மியாகி இப்போ கூல் சுரேஷுக்கு வந்து அவருக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 4-5 படம் வந்துட்டுருக்கு. எஸ்டிஆர் அவருக்கே படம் கம்மியாக வருது அப்படின்னு. அப்படி இல்லை, கூல் சுரேஷுக்கு 4-5 படம் இல்லை, 40 படம் வருது.
வருஷத்துக்கு. அவ்வளோ இன்னைக்கு ஒரு மாசாக கெத்தாக இருக்கனாக்கா அதுக்கு எஸ்டிஆர் இப்போ தான் காரணம். அது நான் இன்றைக்கி இப்போவும் சொல்கிறேன், அவர் ஒரு படம் நடித்தாலும் சரி 100 படம் நடித்தாலும் சரி அந்த ஒரு படம் வந்து 100 படத்துக்கு நடித்ததுக்கான சமம். ஏன்னா ரசிகர்கள் இன்ன வரைக்கும் சிம்பு சாருக்கு அப்படின்னு தனி ரசிகர்கள் இல்லை, புரியுதா? ரஜினி சாரோட ரசிகர்களும் சிம்பு சாரோட ரசிகர்கள் தான், விஜய் சாரோட ரசிகர்களும் சிம்பு சாரோட ரசிகர்கள் தான். சிம்பு சாரோட ரசிகர்கள் 1000 பேர் இருக்காங்கனாக்கா எல்லா மற்ற நடிகர்களோட ரசிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே சேர்த்து 1 கோடி பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி சிம்பு சாருக்கு என்று அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா நடிகர்களோட ரசிகருமே சிம்பு சாரோட ரசிகர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு வந்து நிறையா ஃப்ரெண்டுங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து எஸ்டிஆர் சாரோட தீவிரமான ஃபேன்லாம் இருக்காங்க. நிறைய ஃபோனில் வந்து பின்னாடி கவரில் வந்து எஸ்டிஆர் ஃபோட்டோ, அவங்களுடைய ஃபோட்டோ, கையில் பச்சை குத்திருப்பாங்க, அவங்களோட பைக்கில் ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க, ஆட்டோவில் ஒட்டியிருப்பாங்க, காரில் ஒட்டியிருப்பாங்க. நான் மலேசியாவிலேருந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஃபுல்லாக கார் ஃபுல்லாக என் தலைவன் எஸ்டிஆரோட ஃபோட்டோ தான் ஒட்டியிருக்கு. ஃபுல்லாக அந்த கார் என்ன கலர்னே தெரியாது, ஃபுல்லாக எஸ்டிஆர் ஃபோட்டோ தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு வெறியர்கள்லாம் இருக்காங்க. சிம்பு சிம்பு சிம்பு. அது பொண்ணுங்களே நிறையா இருக்காங்க. ஆமாம், மன்மதன். ஆமாம், பொண்ணுங்களே மன்மதன் மன்மதன் அப்படின்னு வரல. ஆமாம். நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூவி ப்ரொமோஷனுக்காக போயிருக்கீங்க சார். இடையில வந்து ஆரம்ப காலத்தில் நான் நடிகர்ரா, அதுக்கப்புறம் வச்சுங்க இடையில தான் இடைப்பட்ட காலத்தில் மறுஜென்மம் எடுக்கையில் தான் ப்ரொமோஷனாக மாறி போச்சு. அந்த மறுஜென்மம் எடுத்தது வந்து நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே வர்றதுனால தான் உங்களுக்கு மறுஜென்மம் எடுக்க முடிஞ்சுதுங்களா? ஆமாப்பா. நான் ஒரு புது ரூட்டில் வந்து அது என்ன அறியாமலே புலிவாலை பிடிச்சி இன்றைக்கி இல்லைங்க சார், நீங்கள் எதிர்க்க உட்காந்து பேட்டி கொடுத்துன்னு. நீங்கள் புலிவால் பிடிச்சது எலிவால் பிடிச்சது கேட்கலிங்க சார். அந்த நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நடிச்சிட்டு வந்தீங்கல்ல, குத்து படம், திருடா திருடி, அந்த படம்லாம் நடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பட வாய்ப்பு குறைஞ்சிது. அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக நீங்கள் அந்த குறைஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து எப்படி தருணத்தை ஃபீல் பண்ணீங்க? அதுக்கப்புறம் உங்களுடைய பிளான் எப்படி இருந்துச்சு? நீங்கள் ஃபீலிங்லாம் இல்லைப்பா, நடுவில் பட வாய்ப்பு கம்மியான ஒன்று சந்தானம் வந்து அப்புறம் சொன்னாப்புல, சரிடா நீ வில்லனா ஒர்க் அவுட் ஆகலை, காமெடியை நான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சந்தானத்தோட காம்பினேஷனில் எல்லாமே நடிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த சிம்பு சாரோட படங்களில் வந்து இப்போ இப்படி வந்திருக்குது. அப்போ சந்தான சார் கூட நீங்கள் காமெடியாக பண்ணியிருந்தாலும் நீங்கள் சோஷியல் மீடியாவை வந்து எதுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணீங்க? என்னவா, நீங்கள் சந்தான சார் கூட வந்து காமெடி ரோல் நடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே சோஷியல் மீடியாவுக்கு அப்புறம் ஏன் நீங்கள் டார்கெட் பண்ணீங்க? சோஷியல் மீடியாவுக்குன்னு டார்கெட் பண்ணலப்பா, என் தலைவன் எஸ்டிஆர் படத்துக்கு சப்போர்ட் பண்ணேன், புரியுதா? நான் பண்ணுறதை பார்த்து சோஷியல் மீடியாலாம் வந்து அவங்க வியூஸ்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷ் அவங்க வந்து எஸ்டிஆர் படம் அவங்களுடைய படம் மட்டும் ப்ரொமோஷன் கிடையாது, எல்லாத்தோடைய படத்துக்கும் தான் ப்ரொமோஷன் போகிறாங்க. ஆமாம்பா. இப்போ சில பேர் என்ன பண்ணுறது, இன்னும் விமர்சனம் என்ன வருதுன்னா, கூல் சுரேஷ் அவர் வந்து படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாரா இல்லை அந்த படம் மூலயமா தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறாரா அப்படின்னு. ரெண்டுமே தான்ப்பா. நான் படத்துக்கு போகிறது எதுக்கு சார் எங்கே சுற்றி அங்கே வந்தாலும் எஸ்டிஆர் அப்படின்னு அவர் பேர். அதுதான்ப்பா நான் தான் சொல்கிறேனாப்பா, இது சிம்பு இது சந்தானம், 2 கண் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணுறேன், என்னையும் ப்ரமோஷன் பண்ணிக்கிறேன். இவ்வளோ ஏன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சி. அந்த படம் ரிலீஸ் ஆகி 2வது நாள் அந்த படத்தோட டைரக்டரு, ப்ரொடியூசரு, டிஸ்ட்ரிபியூட்டரு எல்லோரும் உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்க. நான் வந்து இந்த நடிகர்களெல்லாம் நடிக்க வச்சேன், இவங்க வந்து படத்தோட ப்ரமோஷனுக்கே வரல, ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரல, ப்ரெஸ் மீட் வச்சேன் அதுக்கெலாம் வரல, புரியுதா, இதுக்கெலாம் வரல, அப்போ நான் இவங்களெல்லாம் எதுக்கு நான் நடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஆதங்கத்தை கொட்டுறாரு. இப்போ நானே என்னோடய ஆதங்கத்தை கொட்டுறேன், நீங்கள் எதுக்கு அவங்களெல்லாம் நடிக்க வச்சிங்க? நடிக்கிறதுக்கு நான் ஆளே இல்லையா சார்? நீங்களே ஒரு ப்ரொடியூசர் இருக்காருன்னா நீங்களே இந்த கேரக்டருக்கு ஒரு சம்பளம் கேட்குற கேரக்டரை விட்டுட்டு, சார் நீங்கள் எவ்வளோ சார் ஒரு நாளைக்கு? நான் 5 லட்சம் வாங்குகிறேன். அப்படியா, நாங்கள் 6 லட்சம் தரேன் வாங்க அப்படின்னு நீங்களே வாலண்டரியாக போய் ஒருத்தரை போய் கூப்பிடுறது. அவர் டேட் இல்லைன்னுவார், சார் 1 நாள் கொடுங்க, 6 நாள் கொடுங்க அப்படின்னு தொங்கி அவர்கிட்ட டேட்டா வாங்கிட்டு வந்து ஏதோ ஒரு சுருட்டி எடுத்து வச்சுருவீங்க. அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ண முடியாமல் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்து டேட் இல்லாத நடிக்கிற கூட்டின்னு வந்து நடிக்க வைக்கிறீங்கல்ல, அவர் என்ன பண்ணுவார்? அவர் இஷ்டத்துக்கு வருவார், அவர் இஷ்டத்துக்கு போவார். அப்போ நீங்கள் கஷ்டப்பட தான் வேணும்.
இல்லையா? ப்ரொடியூசரோட சூழ்நிலையை உணர்ந்து அந்த கேரக்டருக்கு, ஏன்னா டைரக்டர் நினச்சாதான் எந்த ஒரு நடிகனுமே ஒரு நடிகனாக முடியும். புரியுதா? அந்த டைரக்டர் வந்து இந்த கேரக்டருக்கு இவர் செட் ஆகாதா, அப்போ ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் வந்து யார் சம்பளம் ஜாஸ்தி வாங்குறாங்களோ, எந்த நடிகருக்கு டேட் இல்லையோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் டேட்டை வாங்கிட்டு வந்து ஏதோ ஒன்று எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்மளை வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க, ப்ரொமோஷனுக்கு சப்போர்ட் பண்ணால் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? சார், ரஜினி சார் ஏதோ ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், நீ விரும்புகிற பொண்ணை கட்டுறதை விட ஒன்றை விரும்புகிற பொண்ணை கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அதனால் அந்த கேரக்டர் அவர் இல்லைன்னா ஆல்டர்னேட் யார் பண்ணலாம் இல்லையா? இன்றைக்கி வந்து நல்லா திறமையாக ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கிறான், அவன் நல்லா நடிக்கிறான். என்ன ஆனால் அவன் உனக்கு தெரியாது, அவனை நீ பார்த்துருக்க மாட்டேன். என்ன சொல்கிறீங்களா? நீ இல்லை, நல்லா திறமையாக நடிக்கிறவன், அவனுக்கு சரியான வாய்ப்பு வரல, வந்துச்சுன்னா அவனும் நல்லா இறங்கி அடிப்பான். அந்த அளவுக்கு நல்ல திறமையான பையன் அவன். அந்த பையன் பேர் காத்து கருப்பு, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? ஸோ அந்த மாதிரி பல திறமையுள்ள நடிகர்கள்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்கப்பா. நீங்கள் சம்பளம் அதிகமாக வாங்குகிற நடிகர்களையும் டேட் இல்லாத நடிகர்கள்ட்டையும் போய் நீங்கள் கெஞ்சி கூத்தாடி வாங்கி வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பேட்டி கொடுக்க வேண்டியதான், இந்த மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இல்லையா? உடல் பொருள் ஆவி அனைத்தும் சினிமாக்காக அப்படின்னு சொல்லி கூல் சுரேஷ்னு ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான்பா. அவரை நடிக்க வைக்கலாம்ல? எது நமக்கு கரெக்டாக இருக்குமோ அதை பார்க்கணும். இன்றைக்கி ப்ரொடியூசரோட பணம் இருக்குது, ஒரு பெரிய ஆளோட நடிகரோட டேட் இருக்குது. இன்றைக்கி மக்கள் படம் பார்க்க வர்றது அந்த நடிகராக இந்த நடிகரெலாம் பார்க்க வரதில்லை. ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குது? ஸ்கிரிப்டு சரியாக இருந்துச்சுனாக்கா, போர் அடிக்காமல் எடுத்துன்னு போனாக்கா படம் வந்து ஹிட்டு. புரியுதா? இன்றைக்கி வந்து சந்தானத்தோட படம் வடக்குப்பட்டி ராமசாமி நீங்கள் சூப்பர் ஹிட் ஆகிருக்குன்னா என்ன காரணம்? அதில் சூஸ் பண்ணிக்கிற அந்தந்த கேரக்டர், ஒரு கேரக்டர் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுது. அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அந்த படத்தோட ஹீரோ சந்தானம். புரியுதா? அதனால் வந்து ஸ்கிரிப்டு தான் தீர்மானிக்கிறது. நீங்கள் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், சினிமாவை நான் நேசிப்பவன், அந்த ஒரு இதனால் சொல்கிறேன். அந்தந்த கேரக்டர் அவர் செட் ஆகாதா, வேறு ஒருத்தர் ஆல்டர்னேட் பாருங்கள். இன்ன வரைக்கும் அந்தந்த இப்போ ஒரு சம்பளம் பெருசாக வாங்குகிற நடிகர்களை நீங்கள் கூப்பிட்டு வச்சவொன்னே இன்றைக்கி வந்து ஓடிடியில் விற்றுருச்சா சொல்லுங்கள்? சேட்டலைட்லாம் விற்றுருச்சா? இல்லை. எவ்வளோ படங்கள் இன்றைக்கி விற்காமல் இருக்குது. அந்த ப்ரொடியூசரு பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அந்த டைரக்டர் இப்போவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அடுத்த படம் கிடைக்காதா அப்படின்னு. அதனால் தயவு செஞ்சு அந்த கேரக்டர் ஒரு அதிக சம்பளம் வாங்குகிற ஆள் தான் நடிக்க வைக்கணும்னு இல்லை, அதுக்கும் கம்மியாக சம்பளம் வாங்கலாம், பர்ஃபார்மன்ஸ் என்ன வருது அப்படின்னு பாருங்கள். அந்த கேரக்டருக்கு அவர் இல்லாட்டி இன்னொருத்தர் வச்சா அதில் எவ்வளோ படங்கள் அந்த மாதிரி இருக்குது, சூப்பர் ஹிட் ஆனதெல்லாம் இருக்குது. அதனால் அந்த தம்பியை நடிக்க வைங்க. யாருங்க சார்? இவ்வளோ நேரம் நான் யாரை சொல்லிகிட்டு இருந்தேன்? என்ன தான் சொல்லிட்டு இருந்தீங்க? கூல் சுரேஷை சொல்லிகிட்டு இருந்தேன்டாப்பா. சரிங்க சார், நீங்கள் ஹீரோவாக பண்ணுங்கள், நான் வந்து காமெடியாக நான் பண்ணுறேன். வாபா. இப்போ வந்து 2014 வந்திருக்கு சார். சே 2024 அது என்னதுங்க ப்ரோ? அடுத்த மாதம் இந்த லவர்ஸ் டே வருது, அந்த தேதி சொல்லு. பிப்ரவரி 14 வந்திருக்குங்க சார். அந்த பிப்ரவரி 14 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லவர்ஸ் 4 நாள் கழிச்சு பிப்ரவரி 14. ஆமாம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? பிப்ரவரி 14 காதல் என்பது உண்மையா பொய்யா ஃபேக்கா? அது தெரியலடாப்பா, காதல் பண்ணுறவங்களுக்கு தான்ப்பா தெரியும். நான் ரொம்ப கண்ணியமான பையன், எனக்கு காதலை பற்றிலாம் எதுவும் தெரியாது. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. லவ்ன்ற வார்த்தை கூட எனக்கு எழுத தெரியாது. சரி, காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? லவர்ஸ் டே வருது, அதுக்கு வந்து உங்களுடைய அதுக்கு காதல் பண்ணுறவங்கள தான்டா கேட்கணும். காதலுக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை. புரியுதா? பெண்கள் வாடையே படாமல் வளர்ந்தவன் தான் அந்த கூல் சுரேஷ். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. புரியுதா? பிப்ரவரி 14 இப்போ தேதி கிழிச்சிட்டு வருவோம் பார்த்தியா? பிப்ரவரி 14ஆம் தேதி வரும்போது அதுக்கு அடுத்த தேதியை சேர்த்து கிழிச்சிடுவேன். அந்த பிப்ரவரி 14 கூட நான் கண்ணில் பார்க்க மாட்டேன். கிளிங்க. ஏன்னா நீங்கள் அங்கே படத்தில் தான் ஒன்றும் கிழிக்கிறது இல்லை, இதுலையாவது கிழிச்சிருவேண்டாப்பா. அதான் நீ இருக்கிறியா? ஏண்டா இன்டர்வியூவில் நீ என்ன கிழிச்ச சொல்லு. இன்டர்வியூவில் நீ என்ன கிழிச்ச? இதுக்கு 2 கேமராமேனு, 4 லைட்டு, சொல்லு என்ன கிழிச்ச நீ சொல்லு. ஒரு இன்டர்வியூ எடுக்க வர
நல்ல ஒரு கொஸ்டின்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இப்படி பேசணும் அப்படி பேசணும், இந்த கேள்வி கேட்கலாம் அந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு இருக்கணும். ஆ நானும் உன்னோட சில இன்டர்வியூலாம் பார்த்தேன். சும்மா ஒரு 4 பொம்பளை பிள்ளைங்களோடயே நின்று பேசிக்கிட்டு இருப்ப. அதுதான் உனக்கு தெரிஞ்சது. இதுதான் நீ சாதிக்க போறியா நீ? ஆ சார் அது குட்டி மாவா இல்லை குட்டி மீயாவா? அது தெரிலப்பா. நான் தான் சொன்னேன்லப்பா, நான் பெண்களை பின்னாடிலாம் சுற்றுற ஆள் இல்லை. இப்போ நீ சொல்கிற மாதிரி குட்டி புட்டின்னு சொல்லியிருக்கல, எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. புரியுதா? அதனால் இன்டர்வியூ எடுக்க வரும்போது முதல்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வா. எந்தெந்த கேள்வி கேட்கலாம், யார் கெஸ்ட்டு வர்றது அப்படின்றத ஒரு 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 தரமான கேள்வியாக கேளு. புரியுதா? நீ வந்து உன் ஃப்ரெண்டுங்களை துண்டு பீடி குடிக்கிறவன்ற, உன் முகரக்கட்டையை பார்த்தா அப்படி தான் தெரியுது, துண்டு பீடி குடிக்கிற மாதிரி. புரியுதா? சார் நான் கரெக்டாக தானே சார் கேள்வி கேட்டேன். அப்போ எனக்கு என்ன இன்டர்வியூ கரெக்டாக கேட்டேன் நீ சொல்லு. என்ன கரெக்டாக கேட்ட? இந்த சோஷியல் மீடியாவில் நானும் 4 பிப்ரவரி வருஷம் இருக்கேன் 14க்கு இங்கே பாருங்க, நான் வந்து 14ன்றா 2014ன்றா. அது எனக்கு டக்குன்னு வரல. அது அந்த இது வரல எனக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உங்களை மாதிரி நான் ஒன்றும் ப்ரொமோஷன் பண்ணி வரலைங்க சார். கத்தி வரல. நான் வந்து நீ கஷ்டப்பட்டு கத்தி 4 வருஷமா வந்தேன். 4 வருஷமா நான் கஷ்டப்பட்டு கத்தி வந்தியோ வந்தேன். சர்க்கார் வந்தியோ அதெல்லாம் அப்புறம். நான் இல்லாதப்போ நான் என்ன மாதிரி வரணும்னு சொல்லி தேட்டரில் போய் கத்துனியா? அது அப்போ நீங்கள் இல்லை, அதனால நான் கத்துனேன். நீங்கள் தான் சொல்கிறேன், எதுக்கு போய் கத்துனா? அப்போ உனக்கும் ப்ரொமோஷன் ஆகி நீ பெரிய ஆள் ஆகணும்னு என்ன பண்ணிருக்கா? உலகத்துக்கே ஒரே சூரியன் தான். புரியுதா? உலகத்துக்கே ஒரே கூல் சுரேஷ் தான். புரியுதா? ரிஃப்ளெக்ட் டாக்குக்கு வணக்கத்தை போடு. முடிச்சுக்கலாமா? அடுத்த தடவை நீ இந்த மாதிரி இன்டர்வியூலாம் யார்ட்டையும் கூப்பிட்டு இந்த மாதிரி மொக்க கேள்வியாக கேட்டுனுக்காத. புரியுதா? என்ன சரி, நீ என்ன இவ்வளோ கேள்வி நான் ஒன்று ஒரு கேள்வி கேட்குறேன். லவ்வர்ஸ் டே பிப்ரவரி 14 நீ என்ன பண்ணுவா? நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே நான் சிங்கிள் தான். ஆ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா வந்து பசங்க கூட போயிட்டு ஜாலியாக வெளில போய் சுற்றிடுவோம், அவ்வளோதான். அதானே செய்வேன். ஆமாம். அப்புறம் என்ன கேள்வி கேட்க? நானும் அதான் பண்ணுவேன். ஆனால் மற்றவங்க வந்து நான் வாட்ஸ்அப் பக்கம் மட்டும் போகவே மாட்டேன். என் லவர்ஸ் டேவுக்கு வாட்ஸ்அப் பக்கம் போக மாட்டேன். எல்லாரும் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு என்னை சாவடிச்சு என்னை வந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு தூண்டிடுவாங்க. மற்றவங்களுடைய செய்யணும்பா, தூண்டுவாங்கல்ல, நீ செய்யணும். தற்கொலை பண்ணணும், மருந்தை குடிக்கணும், இதெல்லாம் பண்ணு. நீ இருந்து என்ன பண்ண போகிற சொல்லு. சார் நான் உண்மையாக சொல்கிறேன் சார். இந்த லவர்ஸ் டே இல்லை, எந்த லவர்ஸ் டேவும் நான் லவர்ஸ் டே வந்து கொண்டாடவே முடியாது. ஏன்னா எனக்கு லவ்வரே கிடையாது. ஆமாம், உண்மைதான். அது தெரிஞ்சது தானே பாது. ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணாது. ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாரும் நான் என்கிட்ட இருக்க பொண்ணுங்க நம்பர் கான்டாக்ட்லாம் போயிட்டு ஒரு 11 மணிக்கு ராத்திரி 11 மணி 12 மணிக்கெலாம் போய் பார்ப்பேன். ஆன்லைன் தான் காட்டும். ஆனால் யார்கிட்ட மெசேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நானும் போயிட்டு அதுக்கு ஏதாவது ஹாய்னு மெசேஜ் பண்ணலாமான்னு கை போவோம். வேணாம், அது தப்பு அப்படின்ட்டு நான் வந்துடுவேன். ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எப்போ இதை விட்டு போகுதுன்ட்டு செல்லை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக 2 ஆகிடும். அப்புறம் நான் தூங்கிடுவேன். அதான் செய்யணும். ஆனால் யார்கிட்ட அந்த பொண்ணுங்கள்லாம் பேசுதுன்னே தெரியல, ஆன்லைனில் தான் இருக்குது. ஆமாண்டா தம்பி, நீ இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக இருந்தாக்க எப்படி உன்னை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க சொல்லு. அடுத்த தடவைலாம் கேள்வி நல்லா ப்ரிப்பேர் ஆகி வா. சரிங்க சார். சரியா? வெந்து தெரிந்தது காடு. கூல் சுரேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை போடு.